என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஜனனியோட பர்த்டே. ஸோ ஃபுல் டே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அவங்க வந்து விஷயே பண்ண மாட்டாங்க. ஈவினிங் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த குட்டி சர்ப்ரைஸ்ல ஜனனி இருந்த கோவம், அந்த எல்லாமே நார்மல் ஆயிடும். ஏன்னா அவங்க சமாதானம் பண்ணிடுவாங்க. அந்த நார்மலா ஆக்குற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஆக்கிட்டு, அவங்களுக்கு சின்னதா சின்னதா ரொம்ப சின்னதா ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணிட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. இவங்களும் கொஞ்சம் ஹாப்பி மூட்ல வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு, "என்னடி?" அப்படிம்பாங்க. "ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு, அந்த சந்தோஷத்த பெட்ரூம்ல என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க அந்த ரூமுக்கு வந்தது, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசினது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெட்ரூமில் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வருவாங்க. "அம்மா நான் ரெடி" அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்கல்ல, ஸோ ஜாலியாக வருவாங்க. ஜாலியாக வருவாங்க. அ வந்து ஹாலில் சோஃபாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மதி உட்காந்து காஃபி குடிச்சிட்ருப்பாங்க. "ஏய் நீ என்ன இங்க போகலையா வீட்டுக்கு?" அப்படி சொன்னாங்க. "போனேன் வந்துட்டேன்" அப்படிம்பாங்க. "எதுக்கு போன? எதுக்கு வந்த?" அப்படி சொன்னேன். சொல்லி கேட்பாங்க. "போனேன் வந்துட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "சரி நீ ரெடி ஆயிட்டல வா போலாம்" அப்படி சொல்லுவாங்க. "எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. "போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த "போ" அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன்ல சிரிப்பாங்க அவ்வளோதான். வா" அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க கைய பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு புரியாது. எங்க கூட்டிட்டு போறா அப்படின்ட்டு. சரி சைலண்ட்டா போவாங்க. அ அவங்க மதியம் அவங்க கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அ ஸோ கார்ல 2 பேரும் சேர்ந்து போவாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போதே கேட்பாங்க, எங்கடி கூட்டிட்டு போற என்னையா? உன்ன நாடு கடத்த போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா கடத்திட்டாலும் இந்த நாட்டுலயே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்த நாட்டுல வேற என்ன சேர்த்துக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அவனுங்க "அதெல்லாம் சேர்த்துப்பாங்க நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு, "சித்த வாய மூடுறியா?" அவங்க சும்மா சும்மா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போறேன்ட்டு. அவங்க "சத்த வாய் மூட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டு அந்த கார்ல உட்காந்துட்டு அந்த விண்டோ சைடுல வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க. நேரா அந்த காரு ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கும். வீட்டு வாசல்ல போய் நின்னதும் இவங்க அந்த விண்டோ வழியா எட்டி பார்ப்பாங்க. எங்கடி கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷூ பேசாம வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இவ என்ன எங்க கூட்டிட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு கீழ இறங்கி உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா, பகீர்னு ஆயிடும் அவங்களுக்கு. வேற எங்கேயும் இல்ல. மதியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மதியோட வீட்டுக்கு, என்னடி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படி சொல்லுவாங்க. "ஆமா பின்ன வேற வேற எங்க உன்ன கூட்டிட்டு போறது?" அப்படி சொல்லுவாங்க. "ஐய்யய்யோ! உங்க அம்மா நிக்கிறாங்களேடி" அப்படி அவங்க அம்மா அதான் எப்ப பார்த்தாலும் அவங்க பொண்ண அடிச்சிட்டே இருக்காங்க. கோவமா இருப்பாங்கல்ல. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, மதியோட கைய கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டு அப்படியே பேக்ல அப்படியே பம்புவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளு. இவங்க பயப்படுறாளாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க பம்புவாங்க. உங்க அம்மாவ பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி" அப்படி சொல்லுவாங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐய்யய்யோ! இப்படி மறைக்கிறாங்களே! கடவுளே! என்ன மட்டும் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்கள புடிச்ச கை ரொம்ப டைட்டா புடிச்ச கை விடவே மாட்டாங்க. ஏன்னா மதிக்குமே தெரியும். "ம்மா இப்ப எதுக்கும்மா இப்படி மொறச்சிட்டு இருக்க? போம்மா உனக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பவும் ஜனனிய ஒரு மாதிரியா பார்த்துட்டு போவாங்க. அப்போ அங்க உட்கார வச்சு காஃபி குடிப்பாங்க. அவங்களுக்கு எங்க நடுங்குமே பயத்துல. என்ன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போடி" அப்படி சொல்லுவாங்க. அது அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. "ஐய்யய்யோ! என்ன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போடி ப்ளீஸ்டி" அப்படின்னு சொல்லிட்டு நொய் நொய்ம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு, "அம்மா இரும்மா வரேன்" அப்படி சொல்லிட்டு இவங்க நேரா என்ன பண்ணுவாங்க, அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு போன உடனே, "அடி பாவி! நான் என்னடி உனக்கு பாவம் பண்ணேன்? நான் என்னடி உனக்கு துரோகம் பண்ணேன்? ஏன்டி இப்படி என்ன கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுட்ட? அதுவும் உங்க அம்மா முன்னாடி. உங்க அம்மா பார்க்குற பார்வையிலே என்னை எரிச்சிருவாங்க போல. ஏன்டி இப்படி என்னை இங்க கூட்டிட்டு வந்து பாடா படுத்துற? வேற எங்கேயாச்சும் உனக்கு கூட்டிட்டு போக கிடைக்கலையா? இங்க தான் உனக்கு கிடைச்சிச்சா? ஏன்டி இப்படி பண்ற? என்ன விடுடி நான் வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு உங்க அம்மாவ பார்த்தா பயமா இருக்கு" அப்படின்னு பொலம்புறாங்க. ச்சே சும்மா இரு. எதுக்கு இப்ப பொலம்பிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கு பயமா இருக்குடி உங்க அம்மாவ பார்த்தா" அப்படி சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் சும்மா அவங்கலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுவாங்க. "எனக்கு பயமா இருக்கு. சரி ஓகே. நான் இங்கேருந்து போற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வரமாட்டேன். நீ இந்த ரூம் விட்டு வெளில போ. இப்போ இருந்து இந்த ரூம் என்னோடது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ, ம். சரி. இப்ப என்ன உனக்கு இந்த ரூம் வேணும் அவ்வளோதானே? வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம்ல விட்டுட்டு இவங்க கீழ போயிடுவாங்க. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ கீழ போயிடுவாங்க.
கீழ போயிட்டு அங்க அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. இவங்கள ரூம்ல தனியா விட்டுடுவாங்க. இவங்களுக்கு செம்மையா போர் அடிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பார்த்துட்ருப்பாங்க. அப்பதான் ரூம கொஞ்சம் அவங்கள ஃபஸ்ட்டு திட்டி கிட்டி முடிச்சுட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரூம பார்ப்பாங்க. அவங்க ரூம பார்க்கும்போது ரொம்ப நீட்டா, சூப்பரா அவங்களுக்கு பிடிச்ச மாரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி செம்மையா இருக்கும். அதுவும் இவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரைட் கலர்ல இருக்கும். ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனிக்கு பிடிச்ச ஃபேவரைட் கலரா இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, மதிக்கு பிடிச்ச ஃபேவரைட் கலர் இருக்கும். பிங்க் அண்டு ஸ்கை ப்ளூ கலர். அந்த காம்பினேஷன்ல அந்த ரூம் ரொம்ப சூப்பரா, நீட்டா வச்சிருப்பாங்க. பரவாயில்லையே! பைப்பில சூப்பரா வச்சிருக்கு ரூம. நமக்கு பிடிச்ச கலர் கூட இருக்கு. ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு பார்ப்பாங்க. யாரும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு போர் அடிச்சிடும். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அலுங்காம அந்த பூனை எட்டி பார்க்கும் பாருங்க. அந்த மாரி அலுங்காம கதவ திறந்து எட்டி பார்த்து, பொறுமையா அங்கேருந்து ஆமா அசைற மாரி அசைஞ்சு பால்கனிக்கு ஓடிடுவாங்க. பால்கனிக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்பா! மூச்சு விட முடியுதுடா சாமி! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில அழகா உட்காந்துக்கிட்டு ஸ்டார்ஸ் ஈவினிங் டைம் தானே போயிருப்பாங்க. வந்துரும். நைட் ஆயிடும். வானத்த அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு ஒரு 7, 7:30 போல மேடம் அப்பதான் வருவாங்க மதி. "ஏய் இங்க என்னடி பண்ற? இங்க என்ன பண்றது? நீ என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அப்புறம் வேற வழி இல்ல. அதான் நான் ஸ்டார்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ ஸ்டார் கூட பேசி கிழிச்சது போதும் வா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் நீ தான் என்ன விட்டு போயிட்டல அப்புறம் என்ன போடி" அப்படி சொல்லுவாங்க. "நான் எங்கடி உன்னை விட்டு போனேன்? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. "ஏய் எங்கடி கூட்டிட்டு போற?" அப்படி சொல்லுவாங்க. வீட்ல ஒரு சின்ன கேக் கட் பார்ட்டி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. பர்த்டே ஃபங்க்ஷனா? யாருக்கு? அப்படி சொல்லுவாங்க. கிண்டலா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா நீ தான் விஷே பண்ணலல்ல அப்படி சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. விஷ் பண்ணல அப்புறம் எதுக்கு நான் கேக்கெல்லாம் கட் பண்ண வரணும்? வர முடியாது அப்படி சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் விஷ் பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிச்சி இழுப்பாங்க. கை பிடிச்சி இழுத்து நேரா எங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீ கேக் கட் போறேன்னு சொல்லிட்டு எங்கடி ரூமுக்கு கூட்டிட்டு வர? அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னா சும்மா தான் அப்படி சொல்லுவாங்க. "சும்மாவா? ரூம்ல தான் கேக் கட்டிங்கா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா." "அப்பாடி! ரொம்ப சந்தோஷம்." அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா கீழ அவங்க அம்மா இருப்பாங்க இல்லையா? அப்போ உடனே போயிட்டு அவங்க ட்ராவ ஓப்பன் பண்ணி ஒரு சாரி எடுத்து, "இந்தா புடி" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. "என்னாது இது?" அப்படி சொல்லுங்க. "சாரி" அப்படிம்பாங்க. "அது எனக்கு தெரியும். இது எதுக்கு என்கிட்ட குடுக்குறேன்னு?" "கட்டிக்கோடி" அப்படி சொல்லுவாங்க. "சாரி கட்டுறது? ஐயய்ய! இந்த வேலையெல்லாம் இங்க ஆகாது. நான்லாம் சாரி கட்ட மாட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஏன்?" அப்படி சொல்லுவாங்க. "ஏன்னா?" எனக்கு வேணாம். ஏன் இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இந்த ட்ரெஸ்ல கேக் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சா? அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது. நான்லாம் சாரி கட்ட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றது கேட்பியா? கேட்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. ஐயோ! மதி எனக்கு சாரி கட்ட தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது? சாரி கட்ட தெரியாதா? ம்ஹ்ம். தமிழ்நாட்டு பொண்ணாடி நீ? சாரி கட்ட தெரியாதுன்னு சொல்ற? அப்படி சொல்லுவாங்க. கட்ட தெரியாது. தமிழ்நாட்டு பொண்ணா இருந்தா கண்டிப்பா கட்டி தெரிஞ்சிருக்கணுமா என்ன? நான் போக போக கத்துக்க போறேன். அப்படி சொல்லுவாங்க. ஷோ! உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல வா நான் கட்டி விடுறேன் அப்படிம்பாங்க. எது? ஆ அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்? இப்ப என்ன? நான் கட்டி குடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்லுவாங்க. அப்ப ஒத்துக்க முடியாது போ அப்படி சொல்லுவாங்க. நான் இந்த ட்ரெஸ்லயே கேக் கட் பண்றேன் அப்படின்னு முடியாது. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன மதி இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு அப்படி சொல்லுவாங்க. நோ வே! இந்த சாரி கட்ட போறியா? இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும் கெஞ்சும்போது மதி. அதனால இவங்களும் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. ஒத்ததுக்கு அப்புறமா சாரி இவங்களுக்கு கட்டி விட்டு அவங்க எப்படி ரெடியா இருக்காங்களோ டிட்டோ அப்படியே ரெடி பண்ணுவாங்க. சேம் கலர் சாரி, சேம் ப்ளவுஸு, சேம் அந்த பேங்கிள்ஸ்லேருந்து இயரிங்ஸ்லேருந்து எல்லாம் சேம். சூப்பரா ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா மதி ரொம்ப அழகா சாரி கட்டுவாங்க இல்லையா? சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க. சூப்பரா ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்கள கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு அவங்கள டிஸ்டி எடுப்பாங்க. மதி டிஸ்டி எடுப்பாங்க. வாவ்! எவ்ளோ அழகா இருக்கடி நீ! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானு அழகா அப்படி சொல்லுவாங்க. ஏன்டி? அப்படி சொல்லுவாங்க. இந்த மூஞ்செல்லாம் அழகா இருக்குன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ உண்மையுமே ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கைய புடிச்சு கீழ கூட்டிட்டு போங்க. கீழ கூட்டிட்டு போனதும், கீழ இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. கீழ அவங்க அம்மா, அவங்க அப்பா அவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, அவங்க 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துப்பாங்க. ஜனனிக்கு ஒண்ணும் புரியாது. ஜனனிக்கு அவங்க அம்மாவ பார்த்தா பயம். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவ பார்த்ததும் பம்ப ஆரம்பிச்சுருவாங்க அவங்க கைய புடிச்சிட்டு. அவங்க கைய இறுக்கமா பிடிக்கும்போது மதிக்கு புரிஞ்சிடும். ஓகே, அம்மா பார்த்து பயப்படுறான்ட்டு. "அம்மா ஏம்மா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் என்னடி பண்ணேன்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒண்ணும் பண்ணாத சித்து, கம்முனு இரும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க இருந்துட்டு கேட்பாங்க, "ஏய் எப்படி இதெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதெல்லாம்?" "ஒரே மாரி சாரி, எல்லாம் எப்படி வாங்குன? எங்களுக்கே தெரியாது. எங்க கூட தானடி இருந்த" அப்படி சொல்லுவாங்க. "அம்மா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா கேட்க முடியும்? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுக்காக நான் எதுவும் செய்வேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி மதி வந்து ஜனனிக்கு ஊட்டி விடுவாங்க. ஜனனி மதிக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுறது, ரூமுக்கு போலாம்டி" அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு டின்னரெல்லாம் சாப்பிட்லாம். இப்போவே ஏன் போற? ப்ளீஸ்டி, என்னால் இங்கே இருக்க முடியலடி. இங்கே இருந்தால் எனக்கு சுச்சுவே வந்துடும் போல இருக்குடி, ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா பார்த்து அவ்வளோ பயம் அவங்களுக்கு. இவங்க கேக் ஊட்டி விடும்போது கேக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அவங்க. அதுவும் ஊட்டி விடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஸோ நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருப்பியா அவளுக்கு? ஊட்டியெல்லாம் விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "அம்மா அவள் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவளுக்கு ஊட்டி விடுவேன். உனக்கேம்மா நான் ஊட்டணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நேரம்டி, பெத்தவளோட நிலைமையை பார்த்தியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவள் அடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ இன்னும் அவங்களுக்கு ஐயோ, என்ன இப்படி படுத்துற, என்ன கோத்து விட்டு இப்படி வேடிக்கை பார்க்குறிய கடவுளே, ப்ளீஸ்ப்பா எப்படியாச்சும் என்னை மட்டும் இங்கேருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்புவாங்க. "மா" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. சரி சரி, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி வந்துட்டு, "மதி ப்ளீஸ்டி என்ன ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போடி" அப்படின்னு சொல்லுவாங்க. இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சு அன்னைக்கு டின்னரையும் கீழே ஓரளவுக்கு டைனிங் டேபிளே முடிச்சிருவாங்க ஹால்லேயே. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போவாங்க. அவங்க ரூமுக்கு போன உடனே, "ஏன்டி இப்படி என்னை பாடா படுத்தி எடுக்கிற? ஆ ம் நான் எவ்வளோ ஜாலியா நிம்மதியா நான் மாட்ட சுத்திட்டு இருந்தேன். இங்கே கூட்டிட்டு வந்து இப்படி ஜெயிலுக்குள்ள என்னை மாட்டி விட்டியேடி. மூச்சு விட முடியாம திணறேன் தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "உனக்கு ஏன்டி எங்கள் அம்மா பார்த்தா அவ்வளோ பயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "பின்ன இருக்காதா? அவங்க பொண்ணை எத்தனை வாட்டி நான் அடிச்சிருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஃப்ரீயா விடு" அப்படி சொல்லுவாங்க. "சரி, சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படிம்பாங்க. "எந்த வீட்டுக்கு போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எந்த வீட்டுக்கு போகணுமா? ஏன் வீட்டுக்கு போகணும்? எங்க டைம் என்ன ஆச்சு? டைம் ஆச்சு. சரி நீ வரலனா பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அவன் வந்து கூட்டிட்டு போவான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஹலோ மேடம், உங்கள 2 நாளைக்கு நான் உங்க அம்மாகிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "என்னது வாடகைக்கு வாங்கிட்டு வந்து? ஏய் யார வாடகைக்கு வாங்கிட்டு வர்றது?" அப்படி கேட்பாங்க. "உடனே நான் தான் வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண போற?" அப்படி சொல்லுவாங்க. "என்ன சொல்ற நீ?" அப்படி சொல்றேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா, வந்து உங்க அம்மாவை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். உங்க அம்மாவை நான் கரெக்ட் பண்ணதுனால, இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே உனக்கு 2 நாள் லீவ் தானே. அதனால நான் உங்க அம்மாவை 2 நாள் உங்க அம்மாவை கரெக்ட் பண்ணி உன்னை நான் இங்கே 2 நாளைக்கு கடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் ஏன் பெர்மிஷன் இல்லாம நீ என்னைய எப்படி இங்க கூட்டு வருவ? அதெல்லாம் முடியாது. ஹலோ, நான் உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன். இன்னும் உன்னோட பெர்மிஷன் ஆனா எனக்கு தேவையில்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் இல்ல இல்ல, எனக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமே எனக்கு மூச்சு திணறுது. 2 நாளுன்னா நான் போய் சேர்ந்துருவேன். ஒன்றும் முடியாது. நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன்னா" "ஏய் சொல்றேன்ல, கேட்டு தான் ஆகணும். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. 2 நாளைக்கு இங்க தான். ப்ளீஸ் எனக்காக" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. என் நேரம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஆ ஆ "நான் வெளிலலாம் வரமாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன்" அப்படி சொல்லுவாங்க. "நீ இங்கேயே இரு. நீ வெளில வரவே வேணாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு, "சரி நீ வெளில போ" அப்படிம்பாங்க. "நான் ஏன் வெளில போகணும்? இது என்னோட ரூமு" அப்படி சொல்லுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் இது என்னோட ரூம். நீ வெளில போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதுக்கு இப்போ வெளில போ சொல்ற? 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்" அப்படி சொல்லுவாங்க. "கட்டி விட்டவன் நான் தான். கட்டி விடும்போது என் முன்னாடி கட்டிக்கிட்ட. இப்போ என்ன உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் முடியாது. நீ வெளில போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷப்பா சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சாப்பிட வரணுமா? என்னத்துக்கு சாப்பிட வரணும்? அம்மா உனக்கு ஏதோ ஸ்வீட் பண்ணியிருக்காங்க, வரியா?" அப்படி சொல்லுவாங்க. "சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போய் சாப்பிட போவாங்க. அந்த ஸ்வீட்ஸ் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல அகைன். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட போவாங்க. சாப்பிட போகும்போது மறுபடியும் அவங்க அப்படியே தான் அவங்க மதிய வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிப்பாங்க. அப்போது மதியம் அவங்க அம்மா சொல்லுவாங்க,
ஆ "நீ எதுவும் உங்க கெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா? நீ கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு தலைய மட்டும் தான் ஆட்டுவாங்க. உடனே மதி இருந்துட்டு, "ஏன் அவ கெஸ்ட் ரூம்ல தங்கணும்? என் ரூம் இருக்குல்ல. என் ரூம் இருக்கும்போது அவ ஏன் கெஸ்ட் ரூம்ல தங்கணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடும். "ஏன்டி எங்களையே நீ உன் ரூம்குள்ள விட மாட்ட. இவள நீ ஒரு ரூம்ல வச்சுக்க போறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா. அவ என் ஃப்ரெண்டு. அவ என் கூட தான் இருப்பா. அவ கெஸ்ட் ரூம்லலாம் இருக்க மாட்டா. அவ என் கூடயே இருந்துப்பா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. "அம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உங்க வேலைய பாருங்க. அவ என் கூடயே இருந்துப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, "பாத்தியாங்க, நம்மள ரூமுக்குள்ள கூட அலோவ் பண்ண மாட்டா. ரூமுக்குள்ள போனாலே, நீங்க எதுக்கு ரூமுக்குள்ள வர்றீங்க? ரூமுக்குள்ள வராதீங்க. வெளில போங்க" அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு இந்த மேடத்த ரூமுக்குள்ளலாம் அலோவ் பண்றாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் கெஸ்ட் ரூம்லயே தங்கிக்கிறேன்டி" அப்படிம்பாங்க. பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. "சரி, நீ வேலைய பாரும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து எது சாப்பிட்டாலும், அதாவது ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் மதி தான் ஜனனிக்கு ஊட்டி விடுவாங்க. ஸோ இவங்க மேடம் சாப்பிட மாட்டாங்க கையில. ஏன்னா இவங்க கை காலெல்லாம் நடுங்கும் அப்படிங்கிறத தாண்டி மதிக்கு அவங்களே ஊட்டி விடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அவங்க தான் ஊட்டி விடுவாங்க. இவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க அம்மாலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. நானே சாப்பிட்டுக்கிறேன்டி" அப்படிம்பாங்க. ஷோ ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஜாடையில "நீ கொஞ்சம் வாய மூடுறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்களும் இருந்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க அம்மா ஊட்டி விட்டுட்டு, சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போனதுமே அவங்க இருந்துட்டு, "சரி, டயர்டா இருக்கு, தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க அந்த சைட் பெட்ல படுத்துப்பாங்க. இவங்க வந்துட்டு, "நான் கீழ படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்லுவாங்க. "மூட்டு மேல படு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல வேண்டாம், நான் கீழயே படுத்துக்கிறேன்." "ஏன் இவ்ளோ பெரிய பெட்ல ஒருத்திக்கு இடம் பத்தாதா? அதெல்லாம் பத்தும். மூட்டு இங்கேயே படு" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வர வர இவ ரொம்ப டேமேஜ் பண்றா. இவ்ளோ நாள் இப்படியெல்லாம் பேச மாட்டாளே. இன்னைக்கு என்ன ஓவரா பேசுறா. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாரியெல்லாம் பேசுறா. இதே வெளில பேசியிருக்கட்டும், அவ பல்ல கழட்டி கையில குடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சிருப்பேன். "என்ன அடிக்க முடியலன்னு ஃபீல் பண்றியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இல்லையே" அப்படின்னு சொன்னா, "இப்போ என்ன? வேணா அடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. எதுக்கு? கீழ உங்க அம்மாகிட்ட மாட்டி விடுறதுக்கா? போடி" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உடனே சிரிச்சுடுவாங்க. "சரி, ஓகே. நீ அங்க படுத்துக்கோ. நான் இங்க படுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பெட்ல ஷேர் பண்ணி படுத்து தூங்கிடுவாங்க. ஆக்சுவலி ஜனனிக்கு என்ன அப்டின்னா, கொஞ்சம் டயர்டு வந்ததுலேருந்து டென்ஷனு. ஆக்சுவலி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருப்பாங்களா, அந்த டயர்ட் மயக்கத்தில தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு ஒரு 11:30 மணி போல நம்மளுடைய மதி அவங்கள தட்டி எழுப்பி விடுவாங்க. "ஏய், ஏய் ஜனனி" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுவாங்க. "ஆ என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. "ம் இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு திங்ஸ் தருவாங்க. "என்னது இது?" அப்படின்னு கேட்பாங்க. "பிரிச்சு பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிச்சு பார்க்கும்போது ஷர்ட் அண்டு டீ ஷர்ட் ஷர்ட் அண்டு ஃபேண்ட்டு. "ஏய் என்னது இது?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இது உனக்கு தான். இது போட்டுட்டு வரியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இத போட்டு வரணுமா?" "ஏய் நான் இந்த மாரியெல்லாம் போட்டதில்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "பரவால்ல. இப்ப போடு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "பரவால்ல. இப்ப பழகிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கு உன்ன இந்த காஸ்டியூம்ல பார்க்கணும்னு ஆசை. ஸோ ப்ளீஸ் எனக்காக இத போட்டுட்டு வரியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ! படுத்துறாளே! இந்த நேரத்துக்கு இத போட்டு என்னடி பண்ண போற? ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அத போட்டுட்டு வருவாங்க. போட்டுட்டு வந்து, "வாவ்! சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் ஜீனு, அந்த கிரே கலர்ல ஒரு ஷர்ட்டு நல்லாருக்கும். "வாவ்! சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லு. ஆனா விஷ் மட்டும் பண்ணிடாத" அப்படி சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் விஷ் பண்ண முடியாது போ" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு வரும்போது விஷ் பண்ணுவாங்க. பட் அதான் சொல்றேனே, பெருசா இருக்காது. அவங்க இவங்க கிட்ட இருந்த அந்த விஷஸ் வந்து ஸ்பெஷலா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பெருசா இல்லாத ஜஸ்ட்டு அ இன்னைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை அப்படிங்கிற மாரி ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதில ஒரு பிடிப்பே இருக்காது. அதனால அவங்க அகைன் அண்ட் அகைன் கேட்டுட்டு இருப்பாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி, ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு, "என்ன இப்போ ஓகேவா? நான் இத சேஞ்ச் பண்ணலாமா?" அப்படி "ஏன் இப்ப சேஞ்ச் பண்றதா? இது ஏன் உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா?" "சரி, கம்ஃபர்டபுளா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் இந்த நேரத்துக்கு எங்க? ஒரு வாக் போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "வாக் போலாமா? மணி என்னன்னு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ என்ன இப்போ? அதனால என்ன இப்போ? உங்க அம்மா ஆல்ரெடி உங்க அம்மா என்ன வச்சு செய்றாங்க. இதுல இந்த நேரத்துக்கெல்லாம் உன்ன கூட்டிட்டு போனேன்னு வையேன், அவ்வளோதான். அம்மா தாயே ஆள விடுறா சாமி! நான்லாம் எங்கேயும் வரல" அப்படி சொல்லுவாங்க. "இப்போ வர முடியுமா? வர முடியாதா?" அப்படி சொல்லி கேட்பாங்க. "ஏன்டி இப்படி படுத்துற? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடி" அப்படி சொல்லுவாங்க.
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நீ வரியா? அப்படி சத்தம் போடாம வா அப்படின்னு சொல்லிட்டு டோர மெதுவா ஓப்பன் பண்ணி 2 பேரும் வெளில போவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். அவங்க அங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரமா போவாங்க. லாங் டிராவல் ரொம்ப லாங் இல்ல. ஓரளவுக்கு சூப்பரா இருக்கும். நமக்கு தான் தெரியும்ல நம்மளோட ஊர் சைட்லலாம் ஐ மீன் சிட்டி சைடு தாண்டி அ வில்லேஜ் சைடுலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லாருக்கும். அந்த இயற்கை காட்சிக்கு, நிலா வெளிச்சத்துக்கு, அந்த சில்லுன்னு காத்து வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அத என்ஜாய் பண்ணுவாங்க ஜனனி. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவங்க எங்கேயும் வெளிலலாம் நைட் டைம்லலாம் வெளில போனதில்ல. ஸோ அந்த டைம்ல நைட் ட்ராவல்ல அவங்க கூட போம்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவங்க பைக்ல போம்போது, அந்த வண்டியில போம்போது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, வண்டிய ஓட்டிட்டு போறது நம்மளுடைய ஜனனி. ஆக்சுவலி ஏன்னா, நம்மளுடைய மதி இருக்காங்க இல்லையா? அந்த சாரி கட்டியிருப்பாங்கல்ல, அதே காஸ்டியூம்ல தான் இருப்பாங்க. அந்த காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. சாரில தான் இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்களால டபுள் சைட் போட்டு உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால, இவங்க வந்து ஓட்டுவாங்க. அது கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அ ஜனனி இருந்துக்கிட்டு, சரி நீ ஓட்டு வண்டி அப்டி சொல்லிட்டு குடுத்துருவாங்க. ஆக்சுவலி இவங்க கேட்பாங்க, "எனக்கு வண்டி குடு" அப்டின்னு சொல்லுவாங்க. சரின்னு இவங்க குடுத்துருவேன். ஏன்னா எங்க போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் தூரம் அவங்கள ஓட்ட வச்சுட்டு, அதுக்கப்புறமா இவங்க ஓட்டுவாங்க. நம்மளுடைய ம் ஜர்னி வந்து டபுள் சைடு கால் போட்டு அவங்க ஜீன் தானே போட்டிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டு பேக் சைடு அந்த கம்பி இருக்கும் இல்லையா? அத புடிச்சுட்டு வருவாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் போவாங்க. போயிட்டு வண்டிய பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. "என்னாச்சு? அவ்வளோதானா? இடம் வந்துட்டோமா? சரி திருப்பி திருப்பி வீட்டுக்கு போலாம்" அப்டி சொல்லுவாங்க. இல்ல இன்னும் போகணும்" அப்டி சொல்லுவாங்க. "எங்கடி கூட்டிட்டு போற?" அப்டி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா உன் கை எங்க?" அப்டி சொல்லிட்டாங்க. "இதோ இங்க தான் இருக்கு." "ஆ ஏன் என்ன புடிச்சுக்கிட்டா வேணாங்குதா?" அப்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஒன்னும் புடிச்சுக்கிட்டா வேணாமா?" "இல்ல பின்னாடி கம்பி இருந்துச்சு அத புடிச்சுக்கிறேன்." "முன்னாடி நான் இருக்கேன்ல, பின்னாடி இருக்கிறது ஏன் பிடிக்கிற? முன்னாடி நான் இருக்கேன்ல, என்ன புடிச்சுக்கலாம்" அப்டி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர புடிச்சுப்பாங்க. ஷோல்டர புடிச்சுக்கிட்டு போவாங்க. அப்ப திரும்பி பார்ப்பாங்க. ஷோல்டர்ல கை போடுறது திரும்பி பார்ப்பாங்க. "என்ன?" அப்டி சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல" அப்டின்னு சொல்லிட்டு வேஸ்ட் அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களுடைய ஷோல்டர்ல இவங்க கை போட்டு போவாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போவாங்க. ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட டீட்டெயிலா பார்ப்போம், கேட்போம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாரி, 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 சாரி. இன்னும் நான் நெறைய பேருக்கு கமெண்ட்ஸ்க்கு நெறைய பேர் இல்ல, யாருக்குமே ரிப்ளை பண்ணல. ஸோ ப்ளீஸ் முடிஞ்சா நாளைக்கு இல்லனா அதுக்கு அடுத்த நாள் நான் எல்லாருடைய கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்றேன். அ எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு ஹாப்பியான நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.